சாய்ராம், நமஸ்காரம். நாம் முன் ஜென்ம சாபங்கள், பாவங்கள் பற்றி பார்ப்பதற்கு, அதனால் ஏற்படக்கூடிய இந்த பிறவியினுடைய கர்மாக்களை பற்றி தெரிந்து கொள்ளுவதற்கு 4, 5, 6ஆம் பாவங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். கடைசி பதிவிலே 6ஆம் பாவத்தினால் நம்முடைய முன்ஜென்ம கடன்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியிருந்தேன். அதாவது 5ஆம் பாவம் கெட்டுப்போய் 6ஆம் பாவத்திலே சுக்கிரன் கெட்டு போயிருந்தால், சுக்கிரன் கெட்டுப்போவது என்பது என்ன என்றால் நீச்சமாக போவது, அதாவது பலமில்லாமல் இருப்பது, அல்லது சுக்கிரன் நீச்ச கிரகங்களோடு சேர்வது, அல்லது சுக்கிரன் ராகு கேதுவோடு சேர்வது, அல்லது அந்த 6ஆம் பாவத்தை ராகு கேது பார்ப்பதோ நீச்ச கிரகங்கள் பார்ப்பதோ என்று இருந்தால், நாம் இதனுடைய முந்தைய மனித பிறவியிலே நம்மை சார்ந்த இருந்த உறவுகளுக்கு, அதாவது பெண் உறவுகளுக்கு, பெண் உறவுகள் என்றால் நம்மை பெற்றவர் தாய், நமக்காக வார்க்கப்பட்டவள் மனைவி, நம்மிடம் பிறந்தவர்கள் நம் மகள், நம்முடைய பையனுக்கு வாக்கப்பட்டு வந்தவள் மருமகள். இப்படியாக இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்திலே கெட்டுப்போய் 5ஆம் பாவத்திலே கிரகங்கள் நல்ல சூழ்நிலையில் இல்லாமல் இருந்தால், நம்முடைய முன் மனித பிறவியிலே பெண்களினுடைய கடனை ஏற்படுத்திவிட்டு சாபத்தை பெற்று வந்திருப்போம். அதாவது அம்மாவிற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருந்திருப்போம், அம்மாவை மரியாதை இல்லாமல் நடத்தி இருந்திருப்போம், அம்மாவை ஏதோ காரணத்திற்காக வீட்டை விட்டு விலக்கி வைத்திருந்திருப்போம். அது என்ன காரணத்திற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லது நமக்கு திருமணமாகி மனைவியாக வந்தவளை நாம் அந்த மனைவியின் மனதை நோகடிக்கும் விதமாக மிகவும் துன்புறுத்தி இருக்கலாம். வாயால், வார்த்தைகளால் துன்புறுத்துவது என்பது ஒன்று, உடலால் அவர்களை துன்புறுத்துவது என்று ஒன்று. இது ஒரு கடனே. அதை இந்த பிறவியிலே மனைவியினால் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் நமக்கு மகளாக பிறந்தவளை அவளுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் அப்படியே விட்டுவிடுவது, எக்கேடோ கெட்டு போகட்டும் என்று விட்டுவிடுவது, இது மிகப்பெரிய பாவம். அதேபோல் நமது வீட்டிலே நமது மகன்களுக்கு திருமணம் செய்து வந்த மருமகள்களை வரதட்சணை மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது மூலமாகவோ கொடுமைப்படுத்தி இருப்பது, இவை எல்லாமே
இந்த ஜென்மத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் வைத்து தெரிந்து கொண்டு விடலாம். அதாவது முன் மனித பிறவியிலே தாய்க்கு துரோகம் செய்திருந்தால் இந்த பிறவியிலே அந்த தாயினுடைய அன்பு கிடைக்காமல் போகும். மனைவிக்கு துரோகம் செய்திருந்தால் மனைவியினால் கிடைக்கக்கூடிய சுகங்கள் கிடைக்காமல் போகும். மகளினால் வந்த சாபத்திற்கு அந்த மகளினால் நாம் கடன் படும்படி ஆகும். மருமகள்களை துன்புறுத்தியிருந்தால் இந்த பிறவியிலே பண கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும், கடன் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ருணங்களை தீர்ப்பதற்கு, இந்த கடன்களினுடைய சாபங்களை போக்குவதற்கு என்ன பரிகாரம் என்பதை நாளைய பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நமஸ்காரம்.